வணக்கம். சம்பத்குமார், எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து பேசுகிறோம். இப்போ நாம் பாக்குமட்டை மிஷினரிஸில் எக்ஸ்போர்ட் பிளேட்ஸ் எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மெயின் திங். எடுத்த உடனே யாரும் எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக போக முடியாது. அப்படி போனாலும் அவங்களால அது கரெக்டாக குவாலிஃபைடு செய்ய முடியாது. அதாவது ஹவு டு டீல் வித் எக்ஸ்போர்ட் பிளேட்ஸ் அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே எக்ஸ்போர்ட் போகிற ஆசையும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம், ஒரு 4 மாதம், 3 மாதம் அல்லது ஒரு 1 இயர் ஆகுது லோக்கல் மார்க்கெட்டில் பிளேட் எப்படி சேல்ஸ் ஆகுது, மிஷினரி எப்படி ரன் பண்ணுறோம், அந்த பிளேட்டை எப்படி குவாலிட்டியாக கொண்டு வரலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம லோக்கல் மார்க்கெட்டிங்லேயே எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் மட்டையை பிரிக்கிறது ஒயிட், அதாவது எக்ஸ்போர்ட் அப்படின்னால பியூர் ஒயிட், 100% பியூர் ஒயிட் மட்டும்தான் போகும். லைட்டாக சின்ன ஷேட் இருந்தாலும் கூட அதை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இந்த பிளேட்ஸ் எல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் இது பண்ணினாலே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுது. அதனால மெயினாக எக்ஸ்போர்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாத காலம் நீங்கள் தனியாக லோக்கல் மார்க்கெட் டொமஸ்டிக் நல்லா வியாபாரம் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சஃபர் ஆகாது. How they ask to like, இதான் ஸ்பூன். இந்த எக்ஸ்போர்ட் பிளேட்ஸ்ல என்னென்ன மாடல் இருக்குது, இதுல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் மாடல். இந்த மாடல் தான் அப்படிங்கிறது கிடையாது. எந்த கண்ட்ரிக்கு யாரு கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்கிறத சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்துல கேட்பாங்க. அவங்க கேட்கறவங்க கம்பல்சரி நம்ம சாம்பிள் பீஸ் வாங்கிடணும். அந்த சாம்பிள் பீஸ் அந்த டைமென்ஷன்ஸ் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி விஎம்சி வச்சு விஎம்சி ஆப்ரேட் பண்ணி மாடல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் எக்ஸ்போர்ட் பிளேட்ஸ் இதுதான் டைப் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, டம்ளரு, ஐஸ்கிரீம் கப்பு, ஹார்டிஷன், பார்ட்டிஷன், ரெக்டாங்கிள், ரவுண்டு, ஓவல் ஷேப்பு, பவுல் டைப்பு, இந்த மாதிரி நிறைய டம்ளரு, இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. அதுபோக புதுசாக ஒரு வடிவம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. அது நான் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி டைப் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு கம்பல்சரி நம்ம லோக்கல் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நான் இந்த டை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு அவங்களே சாம்பிள் பிளேட் கொடுப்பாங்க. அந்த சாம்பிளுக்காக தான் பண்ணணும். ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்குற போதே எங்களுக்கு ஸ்கொயர் போட்டு கொடுங்க, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், பார்ட்டிஷன் போட்டு கொடுங்க பண்ணணும், அல்லது பார்ட்டிஷன் டை போட்டு கொடுன்னு கேட்கறாங்க. தப்பு. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஸ்கொயர் போகும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஸ்கொயர் போடுங்க. இல்லை தெரியலைன்னா கம்பல்சரி ரவுண்டு போட்டுக்குங்க. எக்ஸ்போர்ட்டோ ஸ்கொயரோ லோக்கல்ல ஏன்னா ஸ்கொயர் டை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் கூட. இந்த டையோட ரேட்டுக்கு அது அந்த ரேட்டுக்கு கிட்டத்தட்ட டபுள் ரேட் பக்கமா வந்துடும். எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த கண்ட்ரியில யார் என்ன வடிவம் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க டை வாங்கணும். மிஷின் எடுக்கிற போதே அந்த டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி போட்டு எடுத்த உடனே போய் அதை இன்வெஸ்ட் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 டை 5 டை வாங்கி வச்சு அதுக்கான காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. லோக்கல் மார்க்கெட் அடிச்சுட்டு உங்களுக்கு எப்ப என்ன டை வேணாலும் எப்ப கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு இந்த வடிவம் இருக்கு, இந்த டைப் இருக்கு, இந்த மாதிரி டிசைன்ல எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 1 வீக்ல நாங்கள் டை செஞ்சு கொடுத்துருவோம். அதனால எடுத்த உடனே எங்களுக்கு அந்த டைப் வேணும், இந்த டைப் வேணும் கம்பல் பண்ண வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு பர்டிகுலரா இந்த கண்ட்ரியில தான் இந்த பிளேட் போகுது. அதாவது செக் தி டிமாண்ட், சூஸ் தி கண்ட்ரி. இப்ப நம்ம எந்த கண்ட்ரி டிமாண்ட் பண்றோங்கிறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது பாக்குமட்டை எந்த கண்ட்ரியில அதிகமா யூஸ் பண்றாங்க, எந்தெந்த கண்ட்ரிக்காரர் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆன்லைன் மூலமா அல்லது சில டீலர் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது, எந்த கண்ட்ரியில கரெக்டான ரேட் கொடுக்குறா, நம்மளுக்கு லாபகரமான தொழில். அதாவது லோக்கல் மார்க்கெட் பண்றது பிளேட் 5 ரூபாய்க்கு போகுதுன்னா அதே எக்ஸ்போர்ட்டுக்கு போனா அந்த பிளேட் 10 ரூபாய்க்கு போகுது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இப்போ லோக்கல் மார்க்கெட்ல 1000 மட்டை வாங்கினா 1000 மட்டையும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வித்து போடலாம். அதே எக்ஸ்போர்ட்டுக்கு போகும்போது 1000 மட்டை வாங்கினீங்கன்னா அதுல 500 மட்டை தான் செலக்ட் பண்ண முடியும். ஒயிட்டா இருக்கிற மட்டை மட்டும்தான் நம்ம விற்க முடியுமே தவிர, அதனால அதுக்கு ரேட்டு டபுளா கொடுப்பா, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதா, அந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்கணும். பெஸ்ட் கண்ட்ரி எது, அங்க கரெக்டா விற்க முடியுமா, எந்த காரணத்தை கொண்டும் அடுத்த கண்ட்ரிக்கு விற்கிற போது கம்பல்சரி அந்த டீலரோட ப்ரொஃபைல், அவனோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அந்த கஸ்டமரோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அவன் கரெக்டாக இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறானா இது தெரியுமா, இல்லை சும்மா நமக்கு என்கொயரி கொடுக்குறானா, ரேட்டுக்காக கொடுத்து ரேட்டை வாங்கிட்டு நாளைக்கு பிளேட்டை வாங்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஏமாத்துறாங்க. இது கொடுக்குறது எல்லாமே வால்யூம் ஜாஸ்தி, கண்டெய்னர் பேசிக்கில் தான் நான் கொடுக்குறோம். 1 கண்டெய்னர் 2 கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் ஃபில் பண்ணி அனுப்பும்போது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேமெண்ட் வந்த கடைசியில் அனுப்ப முடியுமாங்கிறத சொல்ல முடியாது. அதுக்கான பெஸ்ட் பையர் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வேலைக்கு போகலாம். பெஸ்ட் பையர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ரிலேட்டிவ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அந்த ஏரியா சர்ச் பண்ணி அவங்க மூலியமா கொடுத்தோம்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்ச காலம் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி பண்ணல, எந்தெந்த பையன்னா
ஒரு 100 பையர் வர்றான்னா 100 பையர் கழிச்சுட்டு போட்டு ஒரு 50 பையர் நம்ம நல்ல தெளிவான ஆளா எடுத்து வச்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ல பிரச்சனை இருக்காது. எக்ஸ்போர்ட்ல ஏமாறாம இருக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா பையர் தான் மெயின். பையரை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவன் கரெக்டா பேமெண்ட் கொடுத்து கரெக்டா டீல் பண்ணி பிரச்சனை எல்லாம் போச்சுன்னா தாராளமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் வந்து அருமையான மார்க்கெட் தான், இது வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான பையர் மட்டும் நம்மளுக்கு கரெக்டான நல்லா செலக்ட் பண்ணி பிடிக்கணும். எந்த கண்ட்ரி யார் நல்லா பண்றாங்க அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். வெரிஃபைட் கண்ட்ரி ப்ரொஃபைல் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த செக் தட் மேனேஜ் ஆர் நாட், இதாவது வந்து இந்த எக்ஸ்போர்ட் போற போது வால்யூம் ஜாஸ்தி வரும். நம்ம பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். பூரா ஷிப்மெண்ட் மூலியமா தான் போகுது. ஷிப்மெண்ட் போற போது நான் வந்து எல்சி அந்த மாதிரி அல்லது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஃபுல் பேமெண்ட் இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியுமா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம கேபிட்டல் போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போய்க்கணும். இல்லை அப்படின்னா எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு ஜாப் ஆடுற மாதிரி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட வாங்கி ஒரு 6 மாசம் 3 மாசம் பண்ணினீங்கனால அவங்க எக்ஸ்போர்ட் எப்படி பண்றாங்கிற விஷயத்த நம்ம அவங்க மூலியமாவே கத்துக்கலாம். அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் மூலியமா அப்புறம் நம்ம ஒரு பையர் எடுத்துட்டு நம்ம பிடிக்க முடியாது. ஒரு வெப்சைட் போடுங்க. நீங்க வந்து பிளேட் அடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வெப்சைட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஃபாரின் மார்க்கெட் எப்படி இருக்கு மொத்தமா டோட்டலா, அந்த மாதிரி ஒரு ஃபாரின் என்கொயரி ஃபாரின் விளம்பரம் கொடுக்கும் முதல்ல அந்த விளம்பரத்துல வர்ற என்கொயரி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா கஸ்டமர் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சஃபர் ஆகாம போயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் பிளேட்டு. இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்புக்கு எங்கிட்ட இருக்கு, அதனோட பிளேட்ஸ் டீட்டெயில்ஸ் காட்டுறோம், கொஞ்சம் பாருங்க. அதாவது வந்து தொப்பி வாக்கு மட்டையில தொப்பி செஞ்சுக்கலாம், இதுக்கான டைஸும் இருக்கு, கேப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுபோக வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன பிளேட்ஸ் இருக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது அன்லிமிடெட் டைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு 100 டை பக்கமா மட்டும்தான் வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பாக்ஸு, இது வந்து பார்ட்டிஷன், இது வந்து ரவுண்ட் பிளேட்ஸு, இது பவுலு, ஸ்பூனு, டம்ளர், இது டம்ளரு, இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்பூனு, பார்ட்டிஷன் பிளேட்டு, அப்புறம் இது ஸ்கொயர் பவுல், இது வந்து எக் டைப் 6 இன்ச் ரவுண்ட். இதுதான் எக்ஸ்போர்ட்ல வந்து அதிகமாக போகக்கூடிய பிளேட் வந்து 6 இன்ச் ரவுண்ட் சாலோ பிளேட். இது வந்து ஸ்கொயர் பவுலு, ஆனால் இது டெப்த் கம்மியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன், இது வந்து சட்னி கப்பு சிறுசா இருக்கு, இது டம்ளரு, இது ஸ்கொயர் பிளேட், இது ஒரு தாம்பூல கூட மாதிரி பெரியது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக் டைப்னு சொல்லுவாங்க. இது ரவுண்ட் பவுலு, இது வந்து சோப்பு கப், சோப் பாக்ஸ், இது வந்து சோப்பு கப். அதாவது வந்து இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ரெண்டா மடக்கலாம், மடக்கி இது பின் பண்ணிட்டு ஆயுர்வேதிக் சோப் எல்லாம் இதுல கொடுக்கறது சோப் கப். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் டைஸ் இருக்கு, அன்லிமிடெட் பிளேட்ஸ். இதுவோ நிறைய மாடல் இருக்கு, இப்போதைக்கு இருக்கிறது மட்டும்தான் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பத்தி பிளேட்ஸு, டைஸு, அன்லிமிடெட் டை, என்னென்ன டைஸ் இருக்கு எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அதனோட டீட்டெயில்ஸும் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். இது போக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கிளியர் பண்ணோம்னா கால் பண்ணுங்க. நம்ம ஸ்க்ரீன்ல வந்து என்ன தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் ஐடி இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு, வெப்சைட் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேட்டுங்க. முடிஞ்சா எப்போ வந்தாலும் எங்க கம்பெனி வந்து ஒரு முறை விசிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.